இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு. மேற்கு ஆசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுக்கும் முயற்சிகளை ஆதரிப்பதாக உறுதி. இனப்பகைவர்களின் திசை திருப்பல்களுக்கு இடம் கொடுக்காமல் சமூக ஊடகங்களில் களப்பணியாற்ற வேண்டும். திமுக ஐடி அணி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை குறித்து கவலைப்படும்படி எதுவும் இல்லை என லதா ரஜினிகாந்த் விளக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளப்பதிவு. அதிகம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக தொழிற்சாலைகள் இருப்பதாக மத்திய அரசு தகவல். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். 15 IAS-களை மண்டல வாரியாக கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமித்து தமிழக அரசு உத்தரவு. RSS அணிவகுப்பிற்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம். சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை பயண அட்டவணையில் மாற்றம். விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை ஒட்டி நடவடிக்கை. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் வைக்கப்பட்டுள்ள பிளெக்ஸ் பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உத்தரவு. நடப்பாண்டின் 2வது அரையாண்டுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் வரியை இன்று முதல் அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் செலுத்துவோருக்கு 5% ஊக்கத்தொகை. அதிகபட்சம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. உதகை மற்றும் கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு பாஸ் பெறும் நடைமுறை மீண்டும் நீட்டிப்பு. நீதிமன்ற மறு உத்தரவு வரும் வரை இந்த நடைமுறை தொடரும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. கும்பகோணம் அடுத்த கொரநாடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் ஐரிஸ் என்ற AI ஆசிரியை அறிமுகம். ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் கேட்ட கேள்விகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு ஆசிரியை சரியான பதில்களை அளித்து அசத்தல். Hi Iris, what is that speech and indirect speech? She said, I love to read. Indirect speech, on the other hand, involves paraphrasing words. 19 கிலோ எடையுள்ள வணிக சிலிண்டரில் விலை 48 ரூபாய் உயர்வு. 1903 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் 40 தொகுதிகளுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. லெபனான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த இஸ்ரேல் தயார். லெபனான் எல்லையில் படையினர், ராணுவ ராங்கிகள், ஆயுதங்களை இஸ்ரேல் குவித்து வருவதால் பதற்றம்.